வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா தேவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாக சதுர்த்தி வழிபாட்டை பற்றிங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை நாக சதுர்த்தின்னு சொல்லுவோங்க. இந்த நாளை பற்றி சதுர்வாக சிந்தாமணிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. பாட்கடலில் இருந்து வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்ட நாளாக இந்த நாளை சொல்கிறோங்க. கர்நாடக மாநிலத்தில் இந்த நாளில் தம்பிட்டுங்கிற உணவுப் பொருளை தயாரித்து இறைவனுக்கு படைக்கிறாங்க. இந்த நாளில் அஷ்ட நாகங்களான வாசுகி, ரட்சகன், காளிங்கன், மணிபத்ரன், சராவதன், திருதராட்டிரன், கார்கோடகன், தனஞ்சயன் ஆகியவங்களை வழிபடுறவங்க. இந்த வருஷத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா 8 நாகங்களை இப்போ வழிபடுறவங்க. 8ஆம் தேதி வருதுங்க. 8ஆவது மாசத்துல வருதுங்க. 2024 கூட்டுத்தொகை 8ங்க. அதுவும் வியாழக்கிழமையில வர்றது மிகவும் சிறப்புங்க. நாகதோஷத்துக்காக இந்த நாள்ல புற்றுக்கு பால் ஊற்றியும் நாக கற்களை வழிபட்டும் பிரார்த்தனை செய்யறாங்க. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, ராகு கேது தோஷத்தினால புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் தடைப்படுறவங்க இந்த நாள்ல வழிபாடு செய்யறாங்க. மேலும் சதுர்த்தி அப்படிங்கிறது 4ஆவது திதியா சொல்றவங்க. 4ஆம் பாவம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்களும் இந்த நாள்ல வழிபாடு செய்யலாங்க. 4ஆம் பாவ அதிபதி கூட ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்களும் வழிபாடு செய்யலாமுங்க. 4ஆம் பாவ அதிபதி ராகுவோட நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்திலேயோ கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலத்திலேயோ இருக்கிறவங்களும் இந்த நாளை வழிபாடு செய்யலாமுங்க. 4ஆம் பாவம்ங்கிறது வீடாக சொல்லுவோங்க. 10ஆம் பாவம்ங்கிறது தொழிலா சொல்லுவோம். 4ல் ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்க வீட்டோட தொழில் செய்யறாங்க, வீடும் தொழில் ஸ்தாபனமும் பக்கம் பக்கமா இருக்குது அப்படிங்கிறவங்க கட்டாயமா வழிபாடு செய்யணுங்க. இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாங்க? இந்த சர்ப்பங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் விநாயக பெருமானுக்கு உண்டுங்க. விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாமுங்க. மேலும் 4ஆம் பாவத்துல இந்த ராகுவோ கேதுவோ இருக்கு, தாயாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அம்மாவோட பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலாங்க. அதுவும் போக நம்ம இந்த விநாயகரை வழிபடும் போது நமக்கு தடைகள் எல்லாமே நீங்கி வருங்க. ராகு கேது தசை நடக்கிறவங்க, ராகு திசை நடப்புல இருக்கு இல்ல கேது திசை நடப்புல இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த வழிபாடுகளை செய்யலாமுங்க. ஜோதிட ஆலோசனைகளுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.